ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம 200 கிராம் கீ எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 100 கிராம் கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா வதக்கிக்கங்க. இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா இந்த கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே கடாயை நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மணிஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க. 1 டம்ளர்ன்றது 100 ml வாட்டருங்க. அதுக்கப்புறமா சுகர் இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. சுகர் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த 150 கிராம் சுகரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பாகு பதம் வர அளவுக்கு நம்ம அடுப்பில் வைக்கணுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வதக்கி வச்ச கடலை மாவை இதில் மிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடலை மாவோட நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நெய்யை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு லிக்யூடு மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தேவை ஏற்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லாவே நம்ம கரண்டி வச்சு கலக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இதுக்கப்புறமா அந்த பாகில் இந்த மாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ அந்த பாகும் கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கும். அதில் இப்போ ஆட் பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கைவிடாமல் கலக்கிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது எண்ணெய் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நம்ம அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க சுற்றிலும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிற தன்மை வருங்க. இது கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறமா மீதமுள்ள நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது எண்ணெய் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிளேட்டில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி சுற்றிலும் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு கெட்டியான பதம் வந்துருச்சு. திரும்பவும் மீதமுள்ள நெய்யை இதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கோம். நல்லா எண்ணெய் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நெய் அப்ளை பண்ண அந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுற வேண்டியதுதான். சமப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஒரு கத்தி வச்சு நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கணும். நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் பீஸ் போட்டுக்கலாம். நம்ம கடையில் விற்கிற அதே ஷேப்லேயே போட்டாலும் சரி, இல்லை மெலிசாக கூட போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்து விட்டால் தானாகவே வந்துடும். இல்லைன்னா கத்தி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உடைச்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நெய் மைசூர் பாக்கு ரொம்பவே அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.